ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IPL 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. WPL முடிஞ்சு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸ்மால் லீக் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கன்னு. டெலகிராமில் நான் வின்னிங்ஸ் கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன். WPLக்கு சேம் உங்கள்கிட்ட சொன்னால் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணேன். எனக்கு ஆப்போசிட்டாக யார் யார் ப்ளே பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டிருக்கேன் டெலகிராமில். டிஃப்ரெண்ட் டைமிங்கு, டிஃப்ரெண்ட் கான்டெஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்போனன்ட்ஸ், இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு கிளியர் வீடியோ தெளிவாக ஓப்பனாக கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள், ஆல்ரெடி போஸ்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா KKR RCB அனலைஸ் வீடியோ கிடையாது. அனலைஸு ப்ரெடிக்ஷன் வீடியோலாம் உங்களுக்கு மேட்ச்சுக்கு நாளோ இல்லை அதுக்கு நாளோ தான் உங்களுக்கு வரும். அது ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து பண்ணணும். இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராண்ட் லீக் எப்படி மூவ் பண்ணலாம் இந்த IPLன்றதை பார்ப்போம். அதிலே நீங்கள் KKR RCBக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு சில பாயிண்ட்ஸை. பட் RCB KKR ஃபஸ்ட்டு IPL மேட்சுக்கான வீடியோ ரொம்ப லென்த்தாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஃபுல் ஸ்டாட்ஸ் அனலைஸு எல்லா லாஜிக்கலோடு வரும். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். இது நீங்கள் RCB KKR ஒரு கிராண்ட் லீக் வீடியோன்னு எடுத்துக்கலாம். இல்லை காமனான கிராண்ட் லீக் பிக்ஸ் நம்ம எப்படி எடுக்கலான்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு மேட்ச்சில் நடக்கலாம். அந்த ஓவரால் IPL முடிகிறப்போ அது உங்களுக்கே புரியும். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே தான் 100% நடக்குமா அப்படின்னு கிடையாது. நான் இப்போ சொல்ல போகிறது இப்படி டீம் எடுங்க, இதே டீம் எடுங்க, இவர் எடுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. இந்த மெத்தடில் எடுக்கலாம். இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். நிறைய பேர் கேட்கலாம், இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ வின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க. புதுசாக வரவங்களுக்கு கேட்பீங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி இருந்தே ஓப்பனாக சொல்கிறது தான். மெகா கிராண்ட் லீக்லாம் அந்த பல கோடி ப்ரைஸ் இருக்கிறதுலாம் நான் வின் பண்ணது இல்லை. மினி கிராண்ட் லீக் மட்டும் நான் வின் பண்ணியிருக்கேன். அதை நான் தெளிவாகவும் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ நான் வின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு போக ஒரு நிமிஷம் ஆகாது. பட் வின் பண்ணலை, அதை தான் நானும் சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். க்ளோஸாகவும் போயிருக்கேன். பட் லக்கு எனக்கு வேலை செய்யலை. லக்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ என்னென்னா, நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் வின் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். நான் ஒரு 5 ஐடியா சொல்கிறேன். அந்த 5 ஐடியாவில் ஒரு 10 டீமு கூட க்ரியேட் பண்ணுங்கள், இல்லை 8 டீமை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 4 ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 2-3 டீமை ஆட் பண்ணுங்கள். ரெகுலராக 10 டீம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இல்லை நமக்கு மினி கிராண்ட் லீக் தான் செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஸ்மால் லீக் ஃபுல் டீட்டெயில் வீடியோலேயே மினி கிராண்ட் லீக்கை பற்றி சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் மறுபடியும் நான் சொன்னால் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு மறுபடியும் அதை கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபுல் வீடியோ 23 நிமிஷம் சம்திங் நான் பேசி போட்டிருக்கேன். அதை கூட நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பேட் பால் 11 ஆப்பு 100% TDS GST ரெண்டுமே இல்லை. உறுதியாக அதை கேரண்டியாக சொல்ல முடியும். நீங்கள் 50 ரூபா ஜெயிச்சுட்டு கூட வித்ட்ரா பண்ணுங்கள், இல்லை 200 ரூபா ஜெயிச்சுட்டு கூட வித்ட்ரா பண்ணுங்கள். டேரெக்டாக உங்கள் பேங்க்கே வரும். கிவ்அவேவும் கொடுக்குறாங்க, லீடர் போர்டு கொடுக்குறாங்க, ப்ரைஸ் பேக்கப்பு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. 7 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே 100% ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்காங்க. பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹை பர்சன்டேஜ் ப்ளஸ் 4 லோ பர்சன்டேஜ் பிக், ஹை பர்சன்டேஜ் பிக். சிம்பிள், இவ்வளோ தான். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக நோட் பண்ணுங்கள். ஹை பர்சன்டேஜ் பிக் இருக்குதுலே இந்த கேமில் ஹையஸ்ட்டு பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்கிறது யார் யாருன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ஹை பர்சன்டேஜ் ப்ளஸ் லோ பர்சன்டேஜ் பிக் இல்லை, இதுதான் ஹை பர்சன்டேஜ் பிக். ஹை பர்சன்டேஜ் ப்ளஸ் லோ பர்சன்டேஜ் பிக்கு இந்த டீம் தான். ஸோ நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இந்த டீம் அப்போ என்னென்னா 80%லேருந்து 70%க்கு மேலே பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் 11 பிளேயரை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்தால் நம்ம கிராண்ட் லீக் ஜெயிக்க முடியுமானா, நீங்கள் இத்தனை வருஷத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே நீங்கள் ஜெயித்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வருவாங்க. அதுதான் ஹை பர்சன்டேஜ் டீமை எடுத்து ஹை பர்சன்டேஜ் கேப்டனைஸ் கப்னு கொடுத்துருக்க யூனிவர்சல் டீம்னு சொல்லுவாங்க. அந்த யூனிவர்சல் டீம் எடுத்தால் கிராண்ட் லீக் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் உட்காந்து யோசித்தாலும், எப்படி டீமை போட்டாலும், அந்த இருக்க 80% பிக்கையும் நீங்கள் செலக்ட் பண்ணி 11 பிளேயர் எடுத்து அதில் ரிஸ்காக கேப்டனைஸ் கேப்டன் கொடுத்தாலும் உங்கள் ஆப்போசிட்டில் நிறைய பேர் அதேமாதிரி வருவாங்க. சேஃபாக கேப்டனைஸ் கேப்டன் கொடுத்தாலும் நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் இந்த KKR RCB மேட்ச்சில் போய் செக் பண்ணி பாருங்கள். இவங்க தான் எல்லாருமே ஹையஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. ஏன்னா ஒரு பிளேயர் வேணால் 40% இருக்கலாம், புவனேஸ்வர் குமார். அவரை தவிர்த்து அவர் கீழே யாருமே இல்லை, எல்லாருமே ஹை பர்சன்டேஜ் பிக்கு தான். சேஃபாக உங்களுக்கு நரேன் தான் 4 ஓவர் ப்ளஸ் டாப்பில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறமா விராட் கோலியை தான் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஒரு ஹை பர்சன்டேஜ் டீமு.
புரிதல் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபேண்டசி ப்ளே பண்ணுறவங்க, இந்த ஐபிஎலுக்கு விளம்பரம் பார்த்துட்டு வரவங்க இந்த மாதிரி டீம் எடுத்து ஜெயிக்கலாம்னு நினச்சிடாதீங்க. ஜெயிக்கலாம், போட்ட காசு வேணால் வரும் தப்பிச்சிங்கன்னா, அப்படி இல்லாட்டி அதுவும் வராமல் போயிடும். ஸோ அதனால் கிராண்ட் லீக்கு இப்போ டேரெக்டாகவே நம்ம போவோம். 100% ஹை பர்சன்டேஜ் பிக்கு, அதுக்கப்புறம் இங்கே லோ பர்சன்டேஜ் 4 லோ பர்சன்டேஜ் பிக்கு இந்த சைடு நான் எடுத்திருக்கேன். அப்போ வின் பண்ண முடியுமா அப்படின்னா, நான் உறுதியாக சொல்கிறது, ஒரு ஃபார்முலாவை நீங்கள் ட்ரை பண்ணணும். பட் ஆனால் கேப்டன் கேப்டனாக நீங்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறணும். 3லேருந்து 4 பிளேயர், ஸோ 3 to 4 பிளேயரை ஒரு 40% கீழேயோ 20% கீழேயோ இல்லை 0%, மினிமம் 40% கீழே இருக்கக்கூடிய 30% கீழே இருக்கக்கூடிய 4 பிளேயரை உங்கள் டீமில் நீங்கள் ஆட் பண்ணி ரொட்டேஷன் பேஸில் கரெக்டாக கேப்டன் கொடுத்தா கண்டிப்பாக கிராண்ட் லீக்கு க்ளோஸாக போக முடியும், ஜெயிக்க முடியும். அட்லீஸ்ட் மினி கிராண்ட் லீக்காக ஜெயிக்க முடியும். அதுக்கு உதாரணமாக இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஜிதேஷ் சர்மா நல்ல ஃபார்மில் தான் இருப்பார், குவிக்காக அடிப்பார். இப்போதைக்கு இருக்க பாயிண்ட் சிஸ்டம் படி அவர் வந்து 4 6 அடித்தாலும் நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். லோ பர்சன்டேஜ் பிக்கு 1. அடுத்ததான் உங்களுக்கு ரஹானே, அவரும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார், டொமஸ்டிக்கில் 2. அடுத்து ரிங்கு சிங்கு 3. ஸோ இதிலே 3 பேர் வந்து இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் பிக்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹர்ஷித் ராணா, அவரும் சூப்பர் ஃபார்ம் தான், விக்கெட்ஸ் எடுத்துகிட்ருக்கார். இது எல்லாமே எக்ஸாம்பிள் மட்டுமே. இவங்களை எடுங்க, இந்த மேட்ச்க்கு இப்படி போங்க நான் சொல்லலை. இதே மாதிரி நீங்கள் சிஎஸ்கே மும்பை மேட்சையும் பார்த்துக்கோங்க, நினச்சிக்கோங்க. இல்லை வேறு மேட்சையும் நினச்சிக்கோங்க. ஐபிஎல் எந்த மேட்ச் வேணால் நீங்கள் வந்து கான்செப்ட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு மாடலாக மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அப்போது 4 லோ பர்சன்டேஜ் பிக்கை வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பவுலர் எடுக்கலாம், இல்லை ஆல்ரவுண்டர் எடுக்கலாம், யாரை வேணால் எடுக்கலாம். பட் கம்பல்சரி 3லேருந்து 4 லோ பர்சன்டேஜ் பிக், 40% கீழே இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணி பர்ஃபெக்ட் காம்பினேஷனில் கேப்டன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக் வந்து க்ளோஸாக போகலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே தான் ரீசனாக நடந்த மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்லேயும் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடியும் நடந்துக்கிட்டே இருக்குது. 8 பிளேயர் எடுத்துக்கோங்க சேஃபாக ஓரளவுக்கு. 9 10 11 அந்த 3 பிளேயரு, அதில் உங்களுக்கு இம்பேக்ட் பிளேயர் ரூலும் இருக்குது. அதையும் நீங்கள் ஒரு பிளேயராக கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவரை சேர்த்து இம்பேக்ட் பிளேயரை சேர்த்து கூட நீங்கள் 4 பிளேயரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. 4 பிளேயர் வந்து 40-30% கீழே இருக்கணும். அவர் 1% இருந்தாலும் சரி, 2% இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கேப்டன் கொடுக்கணுமா அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க், அது தேவை கிடையாது. அவங்கள ஜஸ்ட் எடுத்து நல்ல ஃபார்மில் ஆரஞ்சு கேப்பு, அதுக்கப்புறம் பர்பிள் கேப்பு யார் போயிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு கூட நீங்கள் கேப்டன் கொடுத்துக்கோங்க. இல்லை சேஃபாக ஆல்ரவுண்டர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 3 to 4 லோ பர்சன்டேஜ் பிக் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் டீம் வந்து மேலே போகிறத நீங்கள் பார்க்கலாம். அதேமாரி மோஸ்ட்லி லக்கு இருந்தால் ஜெயிக்கிறதுக்கும் சான்ஸுன்றது இருக்கும். மைண்ட் கேமும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், அது அந்த கண்டிஷனை பொறுத்து. இப்போது அதிகமாக மழை விழுந்து பவுலர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா லோ பர்சன்டேஜ் பிக்கான பவுலர்ஸ் எடுத்துக்கோங்க 2 பேரை. இல்லை பேட்டிங்க்கு நல்லா சான்ஸ் இருக்குது, இல்லை நியூட்ரல் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அன்னைக்கு டேக்கு யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற கான்செப்டில் ஒரு 3லேருந்து 4 பிளேயரை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது பெட்ரு. ஆனால் அவங்க லோ பர்சன்டேஜ் பிளேயராக இருக்கணும். அப்போ ரிஸ்க்கு எந்த இடத்துல விழுவும் அப்படின்னா, நீங்கள் 11 பிளேயரில் 4 பேரை 40-30% கீழே எடுக்க போகிறீங்க. அப்போ யார் யாரை நீங்கள் ட்ராப் பண்ண வேண்டியது இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. குவிண்டன் டிகாக் 80%, அவரை கட் பண்ணால் நீங்கள் அந்த இடத்துல வேறு பிளேயர் எடுக்கலாம். இங்கே விராட் கோலி வந்து 90% பிக்காக, அவரை கட் பண்ணால் வேறு பிளேயர் எடுக்கலாம். அப்போது நீங்கள் எடுக்க போகிறது கிராண்ட் லீக்கில் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வின் பண்ண முடியும். இந்த சேஃப் 100% டீம் போனீங்கன்னா அதிகபட்சமாக போட்ட காசு வரும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் க்ளோஸாக போக வாய்ப்பே கிடையாது. ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் ஜிஎல்லில் நீங்கள் க்ளோஸாக போக முடியும், வின் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். 80%, 70%, 60% பிளேயரை கட் பண்ணி 3லேருந்து நீங்கள் 4 பிளேயர் வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயரை எடுக்கிறப்போ டாப்பில் இருக்கவங்க சப்போஸ் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க, ஹை பர்சன்டேஜ் பிக் பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் டீம் மொத்தமாக காலியாகும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்காண்டி எல்லா டீம்லேயுமே நீங்கள் லோ பர்சன்டேஜ் பிளேயரை தான் எடுத்துகிட்டு போகணுன்னு கிடையாது. ஒரு டீம் 2 டீம் 3 டீமில் நீங்கள் அந்த 3 பிளேயர் 4 பேர் ரொட்டேஷனில் போகலாம். மற்றதில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணி, இல்லை பிளேயரை சேஞ்ச் பண்ணியோ, இல்லை ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸை வந்து கேப்டன் கொடுத்து 1 or 2 பிளேயர்ஸையும் வந்து எடுத்துக்கணும். ஆனால் கான்செப்ட் இதுதான், சிம்பிள். 4 ஹை பர்சன்டேஜ் பிக் பிளேயர் யார் ஃப்ளாப் ஆவாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 லோ பர்சன்டேஜ் பிக் பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள எடுத்துருக்கணும். அப்போ தான் உங்கள் டீம் மேலே போகும். இதுதான் கிராண்ட் லீக்கோட கான்செப்ட்டு. இதுதான் வந்து நடந்துக்கிட்டும் இருக்குது.
இப்போது உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து பார்ப்போம். எம்ஐ வெர்சஸ் டிசியோட ஃபைனல் மேட்ச், அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த 3-4% ஸ்ட்ராட்டஜி இங்கேயும் ஒர்க் ஆகிருக்கும். இப்போ யாசிகா பாட்டியாவை எல்லாருமே வந்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா விக்கெட் கீப்பிங் பேக்கப் நோ பர்சன்டேஜ், எதுவுமே கான்செப்டே இல்லை. ஷேர் அப்யூஸ் எடுத்து அவங்க ரன் அவுட் ஆகாமல் ஒரு 10-20 ரன் அடிச்சிருந்தா அது வேறு மாதிரி ஒரு கேட்டகரியாக போயிருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக யாசிகா பாட்டியா தான் வந்து பாயிண்ட் எடுப்பாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ 3-4% இங்கே எங்கே ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா, இங்கே பாருங்கள், சரணி, அடுத்ததாக வந்து நிக்கி பிரசாந்த், ஜெனிமா ராட்ரிக்ஸ், 3 பேர் மட்டும்தான் ரிஸ்க்கு. அதுவும் 30-20, அதுக்கப்புறம் 10% கீழே. இந்த 3 பேர் மட்டும்தான் வந்து ட்ரம் கார்டு பிக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, 3 பேர் மட்டும்தான் ட்ரம் கார்டு. இது உமன்ஸ் மேட்ச்க்கு மட்டும் கிடையாது, மென்ஸ் மேட்ச்க்கு ஒர்க் ஆகும். காஃப் கேப்டன், நாட் சிவர் வைஸ் கேப்டன். இதில் இந்த கான்செப்டை நீங்கள் கண்டுபிடிச்சி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் காம்பினேஷன் நீங்கள் மாறி மாறி போட்டிருந்தா கூட ஏதாவது ஒரு டீமில் பர்ஃபெக்டாக போட்டிருப்பீங்க. அவ்வளோதான் வந்து சிம்பிளான ஒரு மூவாகவும் இருந்திருக்கும். ஸோ 3-4 பிளேயரை லோ பர்சன்டேஜ் பிக்காக கண்டிப்பாக எடுக்கணும். அது கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் டாப்புக்கு போக முடியும். ஏன்னா இந்த டீமை நீங்கள் நல்லா பாருங்கள். ஹேலே மேத்யூஸு எல்லா மேட்ச்லையுமே 2 விக்கெட் 3 விக்கெட்டு ப்ளஸ் உங்களுக்கு 50 ரன் 40 ரன் அடிச்சிருக்காங்க. அவங்கள ட்ராப் பண்ணி ஷீகா பாண்டி எல்லா மேட்சுமே 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்கள ட்ராப் பண்ணி தான் இந்த இடத்துல சரணி, அதுக்கப்புறம் நிக்கி பிரசாத், ஜெனிமா ராட்ரிக்ஸ், சஃபாலி வர்மாவும் அடிச்சிருக்காங்க. இந்த 3 பேரையுமே வந்து ட்ராப் பண்ணி 3 பேர்த்தையும் பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண ட்ரீம் டீம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சஃபாலி வர்மா 30 ரன் அடிச்சிருந்தாலும் இந்த டீம் காலி. இல்லை உங்களுக்கு ஷீகா பாண்டே 2 விக்கெட் எடுத்தாலும் இந்த டீம் காலி. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹேலே மேத்யூஸ் பேட்டிங் பவுலிங்கில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாலும் காலி. ஸோ லக்குன்றது முக்கியம், ரிஸ்க்குன்றது ரொம்ப முக்கியம். ரிஸ்க் எடுத்தால் மட்டுமே நீங்கள் கிராண்ட் லீக் ஜெயிக்க முடியும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விராட் கோலியோ இல்லை நரேனையோ ஏதோ யாரையோ ட்ராப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் லோ பர்சன்டேஜ் பிக்கை ஆட் பண்ண முடியும்னு அதே கான்செப்ட் தான் இங்கே ஒர்க் ஆகிருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஓவரால் WPL முடிஞ்சதோ இல்லை சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சதையோ எடுத்து கூட செக் பண்ணி பாருங்கள். பட் T20 கொஞ்சம் மாறும், ஓடிஐக்கு மாறும். T20 எதாவது ரீசெண்டாக ப்ளே பண்ணிங்கன்னா அதில் செக் பண்ணி பாருங்கள். ஹை பர்சன்டேஜை ட்ராப் பண்ணியிருப்பாங்க, லோ பர்சன்டேஜ் தான் வந்து கிளிக் ஆகிருக்கும். அதில் 3-4 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. 11 பேருமே லோ பர்சன்டேஜ் எடுக்கணுன்றது கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. பேட்டில் ஸ்டாட்ஸ் ரெண்டுமே முக்கியம். ஸோ பேட்டிலும் ஸ்டாட்டும் ரொம்பவே முக்கியம். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சஞ்சு சாம்சனை எடுத்துக்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் மார்க்வுட் மாதிரி பவுன்ஸ் போடுறவங்களுக்கு அவர் அவுட் ஆவார்ன்றதை கேட்ச் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணிங்கன்னா கெஸ் பண்ணலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அது ஒரு உதாரணத்துக்காண்டி தான் வந்து சொல்கிறேன். இப்போது ஃப்ளிப்சால்ட்டை எடுத்துக்கலாம். ஃப்ளிப்சால்ட் யாருக்கு எதிராக அவுட் ஆவார்? நல்ல லெஃப்ட் ஆர்ம் சீமில் போடக்கூடியவங்களுக்கு எதிராக அவுட் ஆவார். இந்த சைடு யார் இருக்காங்களோ அந்த கான்செப்டில் பேட்டல் வைஸாக மூவ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 2 டீமையுமே எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு பண்ணுங்கள். டிகாக்கு, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங்கு, அடுத்த நரேனு. ஸோ இத்தனை லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க. இன்னும் யாராவது இருக்கலாம். அப்படி இத்தனை லெஃப்ட் ஹேண்ட் இருக்கப்போ இந்த சைடில் யார் அதிகபட்சம் ஓவர்ஸ் வீசுவாங்கன்றதையும் கான்செப்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை குறைங்க. நீங்கள் உங்களுக்கு ஜேக்கப் பேத்தலும் குருநாள் பாண்டியா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ஸோ 2 பேர் விக்கெட் எடுக்கிறது கஷ்டன்றதை கிரிக்கெட்டிக் நாலேஜ் மூலியமாக நீங்கள் இங்கே லியாம் லிவிங்ஸ்டனை கேப்டன் வைஸ் கேப்டனாக போகலாம். ஏன்னா 4 ஓவர்ஸ் அவர் பவுல் பண்ணுவார். இத்தனை லெஃப்ட் ஹேண்டர் இருக்கப்போ அவர் ஹிட்டர் தான், பேட்டிங்கும் டீசெண்டாக ஆடுவார். சேம் இந்த சைடில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர் இருக்காங்க, 2 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர். அப்போ மாறி மாறி போகும். அப்போ இந்த சைடில் உங்களுக்கு வருண் லெஃப்ட் ஆர் ரைட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதேமாதிரி நரேனும் பிரச்சனையே இல்லை. 2 பேருமே 2 பேர்த்துக்கும் நல்லா போடக்கூடியவங்க. அப்போது ஆர்சிபியோட பேட்டர்ஸ் தடுமாறுவாங்கன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் தான். இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே வருணுக்கு கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம். அப்போ நரேனும் கம்பெயின் ஆனார் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ கேகேஆருக்கான அட்வான்டேஜ் அதிகமாகும். இந்த மாதிரி நீங்களாம் வந்து எடுத்து ஒரு சில கால்குலேஷனை போட்டுக்கோங்க. அதேமாரி ஓப்பனிங்கில் இப்போ புவனேஸ்வர் குமாரும் ரஹானே வராங்கன்னா இனிஷியல் ஸ்பெல்லில் இங்கே ஹேசல்வுட்டும் அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் வீசுவாங்க. ஸ்விங் ஆகும். விக்கெட்டில் உங்களுக்கு ஸ்விங் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ டாப் ஆர்டரை கொஞ்சம் யோசிச்சு காலி பண்ணி மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை அதிகமாக எடுத்துக்கிறது பெட்ரு. இல்லை நல்ல பேட்டிங் ட்ராக்கு எப்படி போட்டாலும் அடிச்சிருவாங்க அப்படின்னு தோணும் அப்படின்ற மாதிரி பிச்சுட்டு போட்டுருந்துச்சுன்னா அதிகப்படியாக பேட்டர்ஸ் எடுத்து இங்கே பவுலர்ஸை குறைச்சிக்கிறது பெட்ரு. ஸோ பேட்டிலும் ஸ்டாட்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹெட் டு ஹெட் ஸ்டாட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். வென்யூ ஸ்டாட் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு அதை விட இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எந்த பேட்டர் நல்லா ஆடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸில் எந்த பேட்டர் நல்லா ஆடுவாங்கன்றதை கண்டுபிடிக்கிறது
அதை நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு ஜாஸ் பட்லரு ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் நல்லா ஆடுவார், செகண்ட் பேட்டிங்கில் புவர் ஆடுவார். அந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமாக அவருக்கு இருக்குது. அதே மாதிரி ஹர்மன்ப்ரீத் கவுர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா ஆடுவாங்க, செகண்ட் பேட்டிங்கில் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது அவங்களுக்கு. இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்லேயும் ஓவராலும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபிலிப் சால்ட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் தொடர்ந்து அவுட் தான் ஆவார், பட் சேசிங்கில் ஓரளவுக்கு டீசென்ட் ஆடுவார். அதையும் மைண்ட் செட் பண்ணி தான் டீம் எடுக்கணும். ஸோ பேட்டில், ஸ்டாட்டு, அதுக்கப்புறமா ஹெட் டு ஹெட், வென்யூ, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ப்ளஸ் டீம் காம்பினேஷன் எப்படி எடுக்கிறதுன்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ பவுலிங் காம்பினேஷன் எடுக்கணும், பேட்டிங் காம்பினேஷன் எடுக்கணும், ஒன் சைடு காம்பினேஷன் எடுக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பர்சன்டேஜ் காம்பினேஷன் 3-4%ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 பிளேயர்லேருந்து 4 பிளேயர் வரைய குறைச்சி எடுக்கிறது மிகப்பெரிய கீயாக இருக்கும். இம்பேக்ட் பிளேயரும் மெயின் ரோல் ப்ளே பண்ணோம், அதையும் நீங்கள் அந்த லோ பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பவுலிங் டீம். இந்த பவுலிங் டீம் மாதிரியே பேட்டிங் டீமும் ஒன்று எடுத்துக்கோங்க. பவுலிங் டீம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஓவரால் இருக்கிறதுல எத்தனை பேர் பவுலர்ஸ் இருக்காங்களோ எல்லாத்தையும் எடுத்து விக்கெட் கீப்பரையும் பேட்டரையும் ஒன்றுன்ற மாதிரி மாற்றணும். ஸோ விக்கெட் வந்து பவுலிங்கு சாதகமாக இருக்குன்ற கான்செப்டில் போகிறது. அப்போது இருக்க எல்லா பவுலர்ஸையும் எடுத்து பவுலர்ஸ்குள்ளே கேப்டன் கொடுக்குறது தான் பவுலிங் டீமு. இதே பேட்டிங் டீமாக இருந்தீங்கன்னா பவுலர்ஸ் ஒரு பிளேயரோ 2 பிளேயரோ எடுத்து ஆல்ரவுண்டரில் ஒரு பிளேயர்லேருந்து 2 பிளேயர் எடுத்து ஓவரால் டாப் ஆர்டர் வரையும் வரக்கூடிய கீப்பர், பேட்டர் எல்லாமே எடுத்து லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸையும் பிக் பண்ணி பேட்டர்ஸ்குள்ளே கேப்டன் கொடுக்கணும். பவுலிங் டீம் ஒன்று, பேட்டிங் டீம் ஒன்று. ஆனால் இது எல்லாத்துக்குமே மெயினான ஒரு பாயிண்ட் என்னென்னா 3 to 4 லோ பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர் இருக்கணும். இதுதான் வந்து மெயினான பாயிண்ட்டு. அதை எந்த டீம் எடுக்கிறதுனாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ பவுலிங் டீம்ன்றது மிகப்பெரிய கீ. அதேமாதிரி பேட்டிங் டீம் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, அதிகமான பேட்டர்ஸ் எடுத்து அவங்களுக்குள்ள கேப்டன் கொடுத்து பவுலர்ஸை குறைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி போயிருக்கு. இப்போது ஒரு மேட்ச் 180 ரன் போகுது, 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்கன்னா ஏதாவது ஒரு பவுலர் ஒரு விக்கெட், இன்னொரு பவுலர் ஒரு விக்கெட், 30 பாயிண்ட் தான் கிடைக்கும். பேட்டர்ஸ் ஃபுல்லாக அடிச்சு பயங்கரமாக போயிருப்பாங்க. அதேமாதிரி சேஸ் பண்ணுறப்பையும் 180 தாண்டி அவங்க சேஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு 2 விக்கெட் தான் போயிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹைதராபாத் விக்கெட் கூட எடுத்துக்கோங்க, பிச்சை கூட எடுத்துக்கோங்க, அப்படி தான் போகும். ஸோ அதனால் பிச்சை தெரிஞ்சுக்கோங்க. விக்கெட்ஸ் வந்து கம்மியாகலும் பேட்டர்ஸ் அதிகமான வாய்ப்புனா இப்போதைக்கு இருக்க நியூ பாயிண்ட் சிஸ்டம் படி அதிகமான பேட்டர்ஸை எடுத்துக்கிறதும் நல்லது தான். இல்லை ரொம்ப டைட்டான ஒரு விக்கெட்டு எக்னா ஸ்டேடியம் மாதிரி, லக்னோ மாதிரி இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமான பவுலர்ஸ் எடுத்துக்கிறது பெட்ரு. ஸோ இதுலேயுமே ஸ்டாட்ஸ் தான் இருக்கும். ஆனால் என்ன தான் ஸ்டாட்டு, வென்யூ, நம்மளோட ஐடியா எல்லாம் யூஸ் பண்ணாலும் லக்குன்றது ரொம்ப முக்கியம். பட் அதுக்கு லக்கே நம்பி போக முடியாது, எல்லா ஐடியாஸும் நம்ம போடணும், அது கூட வந்து லக்கு கம்பெயின் ஆகிக்கணும். ஒன் சைட் டீம் காம்பினேஷன் கிட்டத்தட்ட நான் ஒரு 4 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லா யூசர்ஸுக்குமே தெரியும். ஒன் சைடு காம்பினேஷன் செட் பண்ணுங்கன்னு ஒரு டீமாக செட் பண்ணுங்கன்னு 5 to 6 டீம் செட் பண்ணுறப்போ சும்மா குத்து மதிப்பாக கூட ஒன் சைடு காம்பினேஷன் செட் பண்ணுங்கன்னு பல டைம் சொல்லியிருக்கேன். ஒன் சைடு டீம் காம்பினேஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜெயிச்சிருக்கு. ஸோ பிபிஎல்லில் நடந்திருக்கு, இல்லை வேறு ஏதாவது இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் நடந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் சைடு டீம் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பரானது. ஏன்னா இப்போ ஒரு சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வரிசையாக விக்கெட் போயிடும் டாப்பில் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு 3 பிளேயர் எடுத்தால் போதும். அதிகபட்சமாக ஒரே ஒரு பவுலரை வேணால் நீங்கள் எடுக்கலாம். ஒரு டீம் 80 ரனுக்கு அவுட் ஆயிடுறாங்க, டாப்லேயே அவங்க அடிச்சிருவாங்க அப்படின்னா அப்போ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு பவுலர் வேணால் ஒரு விக்கெட் எடுப்பார், இல்லை இந்த பவுலரும் பேட்டிங் ஆடி கொடுப்பாருன்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல இவரையும் கட் பண்ணி வெங்கடேஷ் ஐயர் எடுத்து இந்த 3 பேருக்குள்ளே மேட்ச் முடியுன்ற கான்செப்டில் போகலாம். இதே மாதிரி நீங்கள் ஆர்சிபியோ இல்லை எந்த டீம் ஆடுதோ அவங்களுக்கு எதிராகவும் நீங்கள் செட் பண்ணுங்கள். பட் ஆனால் அது ஒன் சைட் டீம் சேசிங் டீமாக தான் இருக்கணும். சேஸ் பண்ணுற டீம் ஜெயிப்பாங்கன்ற கான்செப்ட் போனால் தான் அது ஒன் சைட் டீமாக மாறும். அதில் நீங்கள் பவுலர்ஸ்குள்ளேயுமே கேப்டன் கொடுத்துக்கலாம். இப்போ நரேன், வருண் கொடுக்கலாம், ஆண்ட்ரிக் நாக்கி ஆடினார்னா அவருக்கு கொடுக்கலாம், இல்லை ஹர்ஷித் ராணா கொடுக்கலாம். பட் ஆனால் ஒன் சைட் டீம் காம்பினேஷன் நீங்கள் எடுக்கிறப்போ ஏர்லி ஸ்விங்கருக்கும் டாப் ஆர்டர் ஃபுல்லாக காலியாகும். அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பவுலர்ஸ் கேப்டன் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய டாப் ஆர்டரை ஃபுல்லாக ட்ராப் பண்ணி மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் பிளேயர்ஸை எடுத்துக்கணும். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை எடுத்துகிட்டு ஒன் சைடாக சேஸ் பண்ணி ஜெயிப்பாங்கன்ற கான்செப்டில் நீங்கள் டீமை போடுறப்போ கிளிக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம். இதை நீங்கள் இந்த ஐபிஎல் ஃபுல்லாக ஒரு டீம் அப்பப்போ கூட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்றப்போ ஒன் சைட் டீம் காம்பினேஷனு ஒரு இடத்துலையாவது வந்து கிளிக் ஆகும். ஸோ ஒன் சைட் டீம் காம்பினேஷன் கண்டிப்பாக செட் பண்ணுங்கள். அதில் டாப் ஆர்டரோட பேட்டர் கேப்டனாக கொடுத்து பவுலரு அதே டீமோட பவுலருக்கு வைஸ் கேப்டனாக கூட கொடுக்கலாம். இல்லாட்டி டாப் ஆர்டர் 2 பேருமே அடிப்பாங்க அப்படின்னு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ அயர்லாந்தோ இல்லை ஒரு நெதர்லாந்து கூட இந்தியா ஆடினா ரோஹித் சர்மா, சுக்மன் கில்லே முடிச்சிருவாங்க, 250 ரன் அடிச்சிருக்காங்கன்னு திருப்பி அடிச்சிருவாங்க.
சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மாவே அடிச்சிருவாங்கன்னு ஒரு கான்செப்ட் போவோம்ல, அதே கான்செப்டில் தான் சொல்கிறேன். சேஸ் பண்ணுறப்ப இந்த டீம் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் பவுலர்ஸ்க்கும் கேப்டன் ஒரு பேட்டருக்கு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், இல்லை டாப்லேயும் கொடுக்கலாம். அதுலேயுமே லக்கு முக்கியம்தான். பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் சைடு டீம் காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். பவுலிங் காம்பினேஷன், பேட்டிங் காம்பினேஷன், ஸோ இந்த 3 ப்ளஸ் ஸ்டார்ட்ன்றது இது எல்லாத்துக்குமே காமனானது. ப்ளஸ் உங்களுக்கு 3 to 4% 4 பிளேயர் லோ பர்சன்டேஜாக இருக்கணும். இது நீங்கள் ஒவ்வொரு ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கூட செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். அதேமாதிரி ஆர்சிபி கேகேஆர் ஐபிஎல் மேட்ச்சுக்கான கம்ப்ளீட் வென்யூ ஸ்டாட்ஸு ஃபுல் டீட்டெயிலுக்கான வீடியோ வரும். அது ஐபிஎலுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணுங்கள். அது ரொம்ப டீப்பாக வந்து போகணும், அதனால் டைம் வேணும். இது வந்து நீங்கள் ஆர்சிபி கேகேஆர் கிராண்ட் லீக்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓவரால் கிராண்ட் லீக்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, லைக் பண்ணிட்டு பாருங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டெலகிராமில் நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம்.